முத்தமிழ் சங்கத்தினுடைய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இந்த நல்லதொரு தருணத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். நல்லதொரு வாய்ப்பை வழங்கி நல்ல ஒரு தலைப்பின் மூலமாக இந்த சபைக்கு மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு வழங்கிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சிறந்த சான்றோர்கள் தொடர்ந்த இந்த முத்தமிழ் சங்கத்தினுடைய இந்த மாலை நேரத்து இலக்கிய விருந்து நாள்தோறும் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இந்த அவையிலே வந்து தங்கள் அறிவு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் வருகை தந்து இங்க இருக்கக்கூடிய சான்றோருடைய கருத்து மலர்களை எடுத்து செல்வதற்காக ஒரு வாசகன் போல வருகின்றேன். அந்த நிலையிலும் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக அம்மா அவர்கள் தொடர்பு கொண்டு ஒரு தலைப்பினை தருமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஒரு சிறந்த பேச்சாளர் தலைப்பை தர இயலும், இந்தந்த தலைப்புகளை இந்தந்த சூழ்நிலைகளில் இந்தந்த இடங்களுக்கு பொருத்தமான தலைப்புகள் என்று அவர்கள் குறித்து வைத்திருக்க முடியும். ஆனால் ஆரம்ப நிலையிலே ஆரம்ப கட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் என்கின்ற நிலையில் தான் அம்மா அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் திருக்குறளிலிருந்து இந்த ஒரு வள்ளுவருடைய பார்வையிலே இசையும் வசையும் என்ற ஒரு தலைப்பை அழகான ஒரு முரண் தொடையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தலைப்பை எனக்கு வழங்கினார்கள். ஆனாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கின்ற சோம்பலின் மிகுதியால் இன்றைய கூட்டத்திற்கு வருவதற்கு 15 மணித்துளிகள் முன்பாக மீண்டும் ஒரு முறை அம்மா அவர்கள் இது 4வது முறையாக நினைவுபடுத்தினார்கள். ஒரு அரங்கத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை அவர்கள் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். ஒரு பேச்சாளருக்கு தலைப்பு கொடுத்து அவர்கள் தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுக்கு மீண்டும் நினைவூட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்தி வழிநடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கிறது. அந்த வகையிலே சான்றோர் நிறைந்த இந்த சபையிலே இறுதி நேரத்திலே 15 நிமிடத்துளிகளிலே இந்த தயாரிப்பை உங்கள் முன் வைக்க இருக்கின்றேன். கடைசி நேர தயாரிப்பு என்று சொல்லலாம். சோம்பலின் காரணமாகத்தான் இத்தகைய ஒரு நிலை வந்தது. இனி அது வராது என்பதை இந்த மன்றத்துக்கு எடுத்து சொல்லிவிட்டு வள்ளுவருடைய அந்த இசை வசை என்பதை குறித்த சில சிந்தனைகளை 7:50 மணிக்குள்ளாக இங்கு கொண்டு வந்து சேர்க்க இருக்கின்றேன். இந்த சபை சான்றோர் நிறைந்த சபை, எப்படி பேசுவது என்பது தெரிந்த சபை. ஆகவே பணிவான இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள என்னுடைய விளைவை தெரிவித்து, ஒரு படைப்பாளி என்கின்ற முறையிலே திருவள்ளுவரை பார்க்கின்ற பொழுது ஒரு படைப்பாளி உருவாக்கிய ஒரு நூலுக்கு மிகப்பெரிய சொத்து எது என்று பார்த்தோமேயானால் வாசகன்தான் மிக சிறந்த சொத்தாக அந்த நூலுக்கு இருக்கிறான். அந்த வகையிலே வாசகனாக தொடர்ந்து பயணித்து வருகின்ற எல்லா மனிதர்களும் கடைக்கோடி வாசகனும் அந்த படைப்பாளியை தொடுகின்றான், அந்த படைப்பாளியோடு பயணிக்கின்றான் என்ற நிலையிலே படைப்பாளியாக திருவள்ளுவர் பிறந்தகையை நாம் பார்க்கின்றோம். இந்த சமூகம் பார்ப்பதைத்தான் படைப்பாளி பார்க்கின்றான். சமூகத்தில் நிகழ்வதை அவனும் அறிகின்றான். கண்ணினால் காண்கின்றான், காதினால் கேட்கின்றான். ஆனாலும் நாம் அறியாத ஒன்றை அவன் உள்வாங்குகின்றான். அதனை வார்த்தைகள் ஜாலமாக காவியமாகவோ கருத்து ஓவியமாகவோ படைத்து இலக்கிய தடத்திலே தன் பெயரை பதிவு செய்து விடுகின்றான். அந்த வகையிலே சொற்சிக்கனத்தோடு நல்ல ஒரு கருத்துக்களை, அறநெறி கருத்துக்களை தொலைதூர பார்வையோடு தன் சொல்லுக்கு நிகரான மாற்று சொல் யாரும் தந்து விடாதபடி மிக சிறந்த சொல் ஓவியமாக இந்த திருக்குறள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கிய காலகட்டங்களில் இது தன்னுணர்ச்சி பாடல்கள் என்று பார்த்து வருகின்ற பொழுது அப்பொழுது இந்த இசை என்கின்ற சொல்லாடல் இருந்திருக்கிறதா என்று சொன்னால் இருந்திருக்கிறது. அந்த இசையை புகழ் என்றே நாம் பார்த்து வருகின்றோம். வசை என்பது தாழ்ச்சி, இகழ்ச்சி, பழி என்றெல்லாம் அதுக்கான பொருளை கூறி வருகின்றோம். அது திருவள்ளுவர் பெருந்தகை இசை வசை என்ற 2 சொற்களை எடுத்து தன்னுடைய இலக்கியத்திலே பயன்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது
அவை இரண்டும் அவருக்கு முன்னால் இருந்த சங்ககால புலவர்கள் பயன்படுத்திய சொற்களாகவே இருக்கின்றன. ஏன் என்று பார்த்தோமேயானால் திருக்குறளிலே திருவள்ளுவர் பெருந்தகை வாய்ப்பு கிடைத்த இடங்களிலெல்லாம் புதிய சொற்களை கொண்டு வந்து நமக்கு தந்திருக்கின்றார். அந்த சொற்களை அவராகவே உருவாக்கி தந்திருக்கின்ற பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு. ஆனாலும் பழகிய சொற்களை, முன்னோர்கள் தந்த சொற்களை, மக்களுக்கு நன்கு பழக்கமான அறிமுகமான சொற்களையும் எடுத்து சரியான இடத்திலே பொறித்து தந்திருக்கின்றார். வாழ்வு, இல்லற வாழ்வு, துறவு வாழ்வு என்று இரண்டு வாழ்வை வள்ளுவ பெருந்தகை நமக்கு காட்டியிருக்கின்றார். அந்த இரண்டு துறவு இல்லற வாழ்க்கையிலே எல்லா மனிதனுடைய வாழ்வும், எல்லா தேசத்து மனிதனுடைய வாழ்வும் அடங்கி விடுவதை அவருடைய அந்த இரண்டு வாழ்க்கை நிலைகளை நாம் உணர முடிகின்றது. அந்த வகையிலே இல்லறத்தாருடைய கடமைகள் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த புகழ் என்கின்ற 24வது அதிகாரத்தை திருவள்ளுவர் பெருந்தகை 10 குறட்பாக்களின் மூலமாக புகழ் என்கின்ற அதிகாரம் மனிதனாக பிறந்த எல்லோரும் ஏதேனும் ஒரு செயலின் மூலமாக புகழ்பெற்று வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கைக்கான விளக்கம் அதுவாக இருக்கிறது என்று காட்டியிருக்கின்றார். நாம் வாழ்ந்து வருகின்ற பொழுதே பழியை தாங்கி வருகின்றோம். ஆனால் நம்முடைய செயல் ஒவ்வொன்றாக நிறைவு பெற்று வாழ்க்கை முடியும் பொழுது நம்முடைய புகழ் வெளிச்சத்துக்கு, வெளி உலகத்திற்கு வர இருக்கின்றது. ஆகவேதான் வள்ளுவ பெருந்தகை இசை என்னும் எச்சம் என்ற சொல்லாடலை பயன்படுத்துகின்றார். எச்சம் என்று சொல்லுகின்ற போது வாழ்க்கைக்கு பிறகு எஞ்சி நிற்பது என்று பார்க்கின்றோம். இந்த இடத்திலே இசை என்பது புகழ் என்று தந்தாலும் கூட அரிய பல சாதனைகளை செய்து புகழ் பெறுவது சிறந்ததா என்று பார்த்தோமேயானால், ஈகை என்கின்ற அதிகாரத்துக்கு அடுத்த நிலையிலே புகழ் என்ற அதிகாரம் வந்திருப்பதனாலே அந்த வறியவர்க்கு ஈவதால் பெறுகின்ற அந்த இசையை, புகழை வள்ளுவ பெருந்தகை மிக உயர்த்தி பார்த்திருக்கிறார். இது சமூக கண்ணோட்டத்தின், அவருடைய சமூகத்தினுடைய விழுமியத்தை நமக்கு காட்டுகின்றது. அந்த புகழ் என்பது இசையில் சிறந்தவனாக இருக்கலாம், ஓவியத்திலோ, சிற்பம் செதுக்குவதிலோ, போர் முறையிலோ, நுண் அறிவிலோ ஏதேனும் ஒரு வகையில் புகழ் பெற்றிருக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் பெருந்தகை சமூகத்திற்கு அவன் இணங்கி சமூகத்தினுடனாக வாழ்கின்ற ஒரு சமூக விலங்காக அவன் இருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை பயனுடைய வாழ்க்கையாக, கொடுத்து உதவக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தால் அதன் மூலமாக பெறுகின்ற புகழைத்தான் திருவள்ளுவர் பெருந்தகை உயர்த்தி பிடித்திருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. என்னுடைய சொன்னால் ஒப்புரவு என்கின்ற ஒரு அதிகாரத்தையும் வள்ளுவ பெருந்தகை படைத்து தந்திருக்கின்றார். ஈகை என்ற ஒரு அதிகாரத்தையும் அவர் தந்து சென்றிருக்கின்றார். அந்த ஈகை தோன்றுவதற்காக அன்புடைமை, அருளுடைமை இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக மலர் மாலைகளைப் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொடுத்து தொடுத்து வைக்கின்ற பொழுதே இவற்றையெல்லாம் செய்வதனால் வருகின்ற புகழ் என்று கொண்டு வந்து இங்கு மொத்தமாக இந்த அதிகாரத்திலே கொண்டு வந்து தந்திருக்கின்றார். அம்மா அவர்கள் சொன்னதைப் போல வசை, இசை என்று வரக்கூடிய இந்த குறட்பாக்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தோமேயானால், இந்த 24வது அதிகாரமாகிய புகழ் என்கின்ற அதிகாரத்திலே 238, 239, 240 இந்த 3 குறட்பாக்களில் தான் ஒரே குறளிலே வசை, இசை என்கின்ற 2 சொற்களை, அதுவும் முரண்பாடான சொற்கள், அவற்றை 3 இடங்களிலே பயன்படுத்தி வந்திருக்கின்றார். அந்த 3 திருக்குறளுக்குள்ள என்னென்ன செய்திகள் இருக்கின்றன என்பதை அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த இசை என்கின்ற அந்த ஒரு சொல்லுக்கு வள்ளுவ பெருந்தகை கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தத்தை நாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலும் கூட நிறைய பேர் நிறைய புகழோடு வாழ்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலாவதான நோக்கமா பணம் சம்பாதிக்க வேண்டும்ன்ற ஒரு நோக்கம் எல்லாரிடத்திலும் மண்டி கிடக்குது. அதன் மூலமாக என்ன பெற வேண்டும்னு சொன்னா புகழ் பெற வேண்டும்னு நினைக்கிறாங்க. ஆக புகழ் பெற வேண்டும், இசையோடு வாழ வேண்டும், செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற குறிக்கோளானது 2000 ஆண்டுகளாக அல்லது இதை கடந்த 3000 ஆண்டுகளில் கூட இருக்கும் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. ஆக ஏதேனும் ஒரு செயலை செய்து செல்வத்தை சேர்த்து விடலாம்,
செல்வம் குறுக்கு வழியில் கூட வரும். செல்வத்தை திருவள்ளுவர் பெருந்தகை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அறவழியிலே நின்று பொருள் தேடி இன்பம் துய்க்க வேண்டும் என்றும் வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஆக பொருளுக்கு எதிரி அல்ல வள்ளுவர் பெருந்தகை. ஆனால் அந்த பொருளுடைய பயன் என்பதையும் அவர் உணர்த்தி இருக்கிறார். செல்வத்து பயனே ஈதல் என்று நமக்கு அறிவுரை சொல்லி தந்திருக்கின்றார். அந்த ஈதலினால் என்ன கிடைக்கும்? புகழ் கிடைக்கும், இசை கிடைக்கும் என்று காட்டியிருக்கின்றார். ஆக செல்வம், இன்றைய மனிதனுக்கும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. எல்லாராலையும் சாதிக்க முடியாத ஒரு செயலை நான் சாதித்து விட மாட்டேனா, எல்லோரையும் போல நான் புகழ் பெற்று வாழ மாட்டேனா என்பது இயல்பாகவே இன்றைய காலகட்டங்களில் கூட எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய உள்ள ஆசை, மனதிற்குள் இருக்கின்ற ஒரு ஆசை. ஏதேனும் ஒரு துறையில் சாதிக்க வேண்டும். யாரும் கால்பதிக்காத துறையாக இருந்தாலும் கூட, இல்லை எல்லோரும் போட்டி போடுகின்ற துறையில் இருந்தாலும் கூட, நான் ஒரு சிறு வித்தியாசத்தை காட்டியாவது பிறர் எட்ட முடியாத உச்சத்தை நான் எட்ட வேண்டும், எட்டி புகழ் பெற வேண்டும் என்று நினைக்கிறார். ஆக செல்வம் சேர்ப்பதன் மூலமாகவோ வீர தீர செயல்களை செய்வதன் மூலமாகவோ கட்டாயம் புகழ் கிடைக்கும். 2000 ஆண்டுகளாக எல்லாரும் முயற்சி செய்கின்ற செயல் அதுதான். புகழ் பெற்றுதான் வாழ்ந்திருக்கிறார்கள், இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ஒரு துறையிலும் சாதித்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் விரல் விட்டு எண்ணிவிடலாம். நம்முடைய வாழ்க்கை ஒரு 50-60 ஆண்டு கால வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை நிலையில பார்க்கிறோம். அல்லது 100 ஆண்டுகளை, 100 ஆண்டு வாழ்க்கை எடுத்துக்கொண்டு இசையில் வல்லவராக இருந்தவர்கள் யாவர்? இசையிலே கர்நாடக இசை, நாட்டுப்புற இசை என்று பல்வேறு வகைகள் இருந்தாலும் இசையில புகழ் பெற்றவர்கள் ஒரு 10 பேருக்குள்ளாக அடக்கிவிட முடியும். பெரிய ஆட்சியாளராக இருந்தவர்கள் யாவர்? ஒரு 10 பேருக்குள்ள அடக்கிடலாம். உடல் திடகாத்திரமான உடலை பெற்று விளையாட்டுகளிலே சிறந்து ஜொலித்தவர்கள் யார்? ஒரு 20-30 பேரை அடக்கிடலாம். பொறியியல் சிறந்த பொறியியல் அறிஞர்களாக இருந்து பல்வேறு விதமான கட்டடங்களை கட்டி புகழ்பெற்றவர்கள் யார்? எண்ணிக்கையில அடக்கி விடலாம். ஆக ஒரு துறையிலும் சாதித்தவர்களை 100 ஆண்டுகள் கணக்கில் கொண்டோமே ஆனால் அவருடைய புகழை எல்லாம் எண்ணிக்கைக்குள் கொண்டு வந்து விடலாம். வள்ளுவர் பெருந்தகை இதை மிகுதியாக வலிமையாக கொண்டு வரவில்லை. இறக்கின்ற ஒருவனுக்கு ஈவதினால் கிடைக்கின்ற புகழை சிறந்தது, உயர்ந்தது என்று காட்டுகின்றார். தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அறிதே ஒப்புரவின் நல்ல பிற என்று அந்த காட்டுகின்ற பொழுது கூட மேலுலகிலும் இந்த உலகிலும் பெற இயலாத ஒரு செல்வம் அந்த இசை என்று அவர் சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அத்தகைய இசையை வள்ளுவர் பெருந்தகை விரும்பி இருக்கின்றார். கொடுப்பதினால் வரக்கூடிய புகழ் காலத்துக்கும் நிலைத்து நிற்கும். ஏன் இதை கொண்டு வள்ளுவர் பெருந்தகை வலியுறுத்தியிருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. நினைத்து பார்த்தோமேயானால் படித்தவர், படிக்காதவர், பாமரர், அறிவில் சற்று குறைந்தவர், வணிகர்கள், தொழிலாளிகள் என்று பலதரப்பட்டமான மக்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அவரவர்கள் செய்கின்ற வேலையில புகழ் பெறுவது என்பது இயலாத காரியமாகத்தான் இருக்கிறது. கணினியை இயக்குபவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். கைபேசியை இயக்குபவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த கைபேசியிலே இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பை உருவாக்கி தருபவர்கள் என்பவர்கள் ஒரு சில பேரே தான். ஆக நான் என்ன கூற விரும்புகிறேன் என்று சொன்னால், துறைதோறும் சாதிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவு, துறைதோறும் இசையை புகழை பெறுபவர் எண்ணிக்கை குறைவு. ஆனால் சமூகத்திலே மற்ற விலங்குகளைப் போல இந்த சமூகத்திலே வாழ்கின்ற மக்கள் தனக்கு பிறரால் உதவி கிடைக்காதா என்று இயங்கக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுடைய நிலை இது. கொடுப்பவர் குறைவாக இருக்கிறார்கள், பெறுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வள்ளுவர் பெருந்தகையுடைய காலகட்டத்திலே இப்படி இருந்திருக்கிறது. ரேஷியோ என்று சொல்லுவார்கள். அது இன்றைக்கு அதிகரிச்சிருக்கிறதுன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கு. கொடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை விட பெறுகிறவருடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இந்த கணக்கீட வள்ளுவர் பெருந்தகை பார்த்து இருக்கிறார். கொடுப்பதினால் பெறுகின்ற புகழை சிறந்ததாக அவர் கருதி இருக்கின்றார். இந்த கொடுக்கின்ற செயல்
தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதனால் அந்த இசையை வலியுறுத்தி இருக்கின்றார். அந்த அடுத்தவருக்கு கொடுக்கின்ற செயல் எல்லோராலும் முடியும் என்பதனால் அதை வலியுறுத்தி இருக்கிறார். இந்த 3 காரணங்கள். கொடுப்பதினால் சிறப்பு இசை நமக்கு கிடைக்கிறது. சமூகத்திலே எல்லோருக்கும் முடிந்த ஒரு செயல்தான் அது. சமுதாயத்தின் எல்லா காலகட்டங்களிலும் தேவைப்படுகின்ற செயலாகவும் அது இருக்கிறது. ஆகவே தான் புகழ் என்று, அந்த இசை என்ற சொல்லுக்கு புகழ் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ஆனாலும் அது பலரால் இசையோடு பாடக்கூடிய திறமை பெற்றது. ஆகவே அதுக்கு இசைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லல். அந்த இசை பிறருக்கு கொடுப்பதினால் பெறுகின்ற அந்த இசை மிகச் சிறந்ததாக இருக்கிறது. திருக்குறளிலே கூட 6 குறட்பாக்களிலே இசை என்ற சொல்லாடலை வள்ளுவ பெருந்தகை பயன்படுத்தி இருக்கின்றார். 231வது குறட்பாவிலே ஈதல் இசைபட வாழ்தல் என்று அந்த இசை என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார். 238வது குறளிலே இசை என்னும் எச்சம் என்று காட்டியிருக்கின்றார். 239 இசையிலா யாக்கை பொருத்த நிலம் என்று காட்டியிருக்கின்றார். 240 இசை ஒழிய வாழ்வாரே என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 777வது குறட்பாவிலே சுழலும் இசை வேண்டின் என்ற இடத்துல இசை என்று கொண்டு வந்து காட்டியிருக்கின்றார். 1003வது குறட்பாவிலே இசை வேண்டா ஆடவர் என்று காட்டியிருக்கிறார். இந்த 6 குறட்பாக்களிலுமே இசை என்ற ஒரு சொல்லை வள்ளுவ பெருந்தகை பயன்படுத்தி இருக்கிறார். இசை என்பது இசையை பெற்றவன், இசைப்பட வாழ்ந்தவன். அந்த இசை என்பது பெரும் புகழ் என்று காட்டியிருக்கின்றார். இந்த பெரும் புகழ் கொடுப்பதினால் வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் விரும்பி இருக்கிறார். அந்த இசை என்ற சொல்லை திருக்குறளுக்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்த புறநானூறு, அகநானூறு, பதிற்று பற்றி என்று பல்வேறு இடங்களிலே புலவர் பெருமக்கள் கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் இசை என்ற சொல்லை. ஆனால் அவர்களெல்லாம் தருகன் என்று சொல்லக்கூடிய அந்த வீரத்தின் விளைநிலமாக விளைந்த இசையை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில். ஆனால் வள்ளுவர் தான் இதை வலிந்து சொல்லியிருக்கின்றார். கொடுப்பதினால் பெறக்கூடிய அந்த இசையை அவர் பாராட்டி பேசியிருக்கின்றார் என்றே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் இந்த 3 குறட்பாக்களில் உள்ள இருக்கக்கூடிய செய்திக்கு வந்து விடுகின்றேன். வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா விடின் என்று காட்டியிருக்கின்றார். இது ஒரு சிறிய கருத்து கொண்டு வந்து வைக்க வேண்டும் வள்ளுவ பெருந்தகை. இதுக்கு இந்த திருக்குறளை என்னென்ன விதத்துல அலங்கரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்து வியப்பில் ஆழ்கின்றோம். புகழ் மிஞ்சாமல் சென்ற வாழ்வு பழிக்கப்படும். இதுதான் இந்த குறளுடைய சாராம்சமாக இருக்கிறது. புகழ் என்கின்ற எச்சத்தை பெறாவிட்டால் அது ஒருவனுக்கு பழி என்று சொல்லுவார்கள். இதுதான் வள்ளுவ பெருந்தகை கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய செய்தி. அந்த வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா விடின். இதுல என்னென்ன கொண்டு வந்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது வையத்தார் என்று காட்டியிருக்கின்றார், உலகத்தார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளுகின்றோம். அதுல வையம், வையகம் என்ற 2 சொல்லாடல்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன. 2 சொற்கள் இருக்கின்றன, வையம், வையகம். இது என்ன ஒரு கா மட்டும்தான் அதிகப்படியா சேர்த்திருக்கிறாங்க, என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, வையம் என்பது பஞ்சபூதங்களின் கலவையான இந்த உலகம் என்று பொருள். வையகம் என்று சொல்லுகின்ற பொழுது பஞ்சபூதங்களிலால் ஆன உயிர்களோடு சேர்ந்த உலகம் என்று பொருள் தருகிறது. வையம் என்று சொன்னால் வெறும் பஞ்சபூதங்களில் கலவையான இந்த இயற்கையோடு இருக்கின்ற உலகம். வையகம் என்று சொல்லுகின்ற போது இந்த உலகத்திலே இருக்கின்ற பல்வேறு விதமான உயிர்கள், ஜீவராசிகள், மனிதர்கள் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தான் மக்கள் என்று வள்ளுவ பெருந்தகை சுட்டவில்லை. ஏனென்று சொன்னால் பிற்காலத்தில் இருக்கின்ற நாம் எந்த நாட்டு மக்கள் என்று கேள்வி கேட்டு விடுவோமோ என்று யோசித்திருப்பார். உயிர்கள் என்று பொதுவாக சொன்னோமேனால் அது பாதாள உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களா, பூமியிலே வாழ்கின்ற உயிர்களா, மேல் உலகில் வாழ்கின்ற உயிர்களா என்று கேள்வி கேட்டு விடுவோம் நினைத்துத்தான் வையத்தார் என்ற ஒரு சொல்லாடலை வள்ளுவ பெருந்தகை நமக்கு தந்திருக்கின்றார். உலகத்திலே யாராக இருந்தாலும் அவன் சக மனிதனாக நினைத்து அவனுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்று நினைத்து
இந்த நீ வாழுகின்ற வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப குறுகியவான வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. ஆனா உனக்கு பின்னாடி வரக்கூடிய புகழை வச்சுதான் உன்னுடைய வாழ்க்கை மதிப்பீடு செய்யப்படும். நீ 30 ஆண்டுகள்ல கூட இறந்து போயிடல, ஆனா உன்னுடைய செயல்னால வரக்கூடிய புகழ் 1000 ஆண்டுகள் கூட நிலைத்து நிற்கும். குறுகிய வயதிலே இறந்து போனவர்களை அறிந்திருப்போம். விவேகானந்தர், பாரதியார், கணித மேதை ராமானுஜன், இயேசு பெருமான் என்று 40 வயதுக்கு உள்ளாகவே இறந்து போனவர்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அவருடைய புகழ் எந்த அளவுக்கு எஞ்சி இருக்கிறது, மிஞ்சி இருக்கிறது, இத்தனை ஆண்டுகளும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்மோடு சேர்ந்து என்பதனால தான் வள்ளுவ பெருந்தகை இசை என்னும் எச்சத்தை பெற வேண்டும் என்று காட்டியிருக்கின்றார். அங்கு பெறா விடின் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு ஒரு அளவிடையை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். ஏன்? அதனுடைய தன்மையை எல்லோரும் உணர்ந்து அறிந்து போற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அந்த எச்சம் பெறா விடின் என்ற ஒரு சொல்லாடல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. வசை இசை என்ற 2 சொற்களையுமே இங்கே ஒரே சரிசமமாக அந்த ஒரே தராசு தட்டிலே வைத்து, இந்த உலகத்திலே இசை என்கின்ற புகழை பெறாவிட்டால் பழி என்கின்ற ஒன்று உலகத்தாரால் நமக்கு கிடைக்கப்பெறும். புகழையும் அழிக்க முடியாது, பழியையும் அழிக்க முடியாது. உன்னால் பழியை வெகு எளிதாக சம்பாதித்து விட முடியும், புகழை சற்று சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டும். உன் வாழ்நாளையே அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏன் என்று பார்த்தோமேயானால், உன் வாழ்க்கைக்கு பிறகு எஞ்சி நிற்பது அந்த இசை. அது உன்னை மதிப்பீடு செய்யும் என்ற நோக்கத்திலே தான் இந்த ஒரு குறளிலே வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா விடின் என்ற ஒரு பொருட்பா நமக்கு தந்திருப்பதாக பார்க்கின்றோம். அடுத்த நிலையிலே 239வது அதிகாரமாக வசை இசை என்கின்ற நிலையிலே வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் என்று காட்டியிருக்கின்றார். எவ்விதமாக அது பொருள் கொள்வது என்று பார்த்தோமே ஆனால், இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் வசையிலா வன்பயன் குன்றும் என்று காட்டியிருக்கின்றார். இதிலும் மிக அழகான செய்திகள் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. நிலம், யாக்கை, இந்த 2ஐயும் எடுத்துக்கொள்ளுவோம். உயிர் தங்கியிருப்பது யாக்கை. நிலம் நம்மை தங்கச் செய்கிறது, உணவை தந்து மகிழ்கிறது. அந்த வகையில நாம் நம்முடைய உயிர் தங்கி இருக்கின்ற இந்த உடம்பால் பல்வேறு அறச்செயல்களை நலச்செயல்களை செய்து இசை பெற்று வாழ்ந்தோமேயானால் தான் இந்த நிலம் தன்னுடைய பயனை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும். இல்லை என்று சொன்னால் தன்னுடைய பயனிலிருந்து அது குறைந்து விடும் என்று காட்டியிருக்கின்றார். ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக திருவள்ளுவர் பெருந்தகை சில இடங்களில் நமக்கு செய்திகளை தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். அதுல நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின். அங்க தூரத்தில் இருக்கிற மேகம் கொடுக்க இயலாம, மழையை அள்ளித்தர இயலாம போனா, நீர் நிரம்பி இருக்கின்ற 3 பங்கு இந்த உலகத்திலே நிரம்பி இருக்கின்ற நெடுங்கடல் கூட தன்னுடைய வளம் குன்றிவிடும் என்று வள்ளுவ பெருந்தகை சிந்தித்திருக்கின்றார். அறிவியல் உலகம் அதனை ஏற்றுக்கொள்கிறது. அதை போலவே இங்கேயும் இந்த நிலம், பழிப்பு இல்லாத வளப்பத்தை உடைய இந்த நிலம் கூட விளைவு குன்றிவிடும் என்று சொல்லியிருக்கின்றார். எப்படி என்று பார்த்தோமேயானால், புகழ் இல்லாத உடலை தாங்கிய பூமி அது தன்னுடைய பயனை குறைந்து வெற்று நிலமாகிவிடும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்வதாக இந்த குறட்பா அமைந்திருக்கிறது. அம்மையார் அவர்கள் இசை வசை என்ற சொல்லை கொடுத்து இந்த புகழ் என்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்றதை ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இது நெடும் பரப்புடைய தலைப்பாக நான் கருதுகின்றேன். வள்ளுவருடைய இசையும் வசையும் என்று எடுத்து பார்த்து, வள்ளுவர் எவற்றையெல்லாம் இசை என்று எடுத்துக்கொண்டார், எவற்றையெல்லாம் வசை என்று எடுத்துக்கொண்டார் என்று ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து நிகழ்த்தக்கூடிய சொற்பொழிவாக அது இருந்தாலும் கூட, இந்த புகழ் என்கின்ற அதிகாரத்தில் வரக்கூடிய 3 குறட்பாக்கள் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் நேரத்தின் அருமை கருதி இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன்.
தோன்றின் புகழொடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று மனிதன் இசைப்பட வாழ வேண்டிய இலக்கை அவன் எட்ட வேண்டிய தேவை வலியுறுத்தி இருக்கின்றார், வற்புறுத்தி இருக்கின்றார். புகழில்லாத உடம்பு, அதை தாங்கிய நிலம் தன் வளம் குன்றும் என்று இந்த ஒரு சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் திருவள்ளுவர் பெருந்தகை எந்த இடத்திலே நிலம் தன்னுடைய வளத்தை குன்றிவிடும் அப்படின்னு சொல்லும்போது, தனக்கு முன்னால் புறநானூற்றிலே 187வது பாடலிலே அவ்வை பிராட்டியினுடைய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. இதை உணர்ந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். நாடாக ஒன்றா காடாக ஒன்றா அவலாக ஒன்றா மிசையாக ஒன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று வள்ளுவர் பெருந்தகைக்கு புறநானூற்றிலே ஒரு குறிப்பு ஒன்று தரப்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றோம். ஆக அந்த இசையோடு சரி வேண்டாம். ஆக இந்த ஒரு செய்தியை வள்ளுவர் பெருந்தகை உணர்ந்துத்தான் புகழில்லாத உடலை தாங்கிய பூமி பழியற்ற வள ஆதாரங்களிலிருந்து குறைபடும் என்பதை கருத்தாக கொண்டு வந்து தந்திருக்கின்றார். இந்த உயிர் இந்த உடம்பில் தங்கியிருப்பதைப் போல இந்த உடம்பை தாங்குகின்ற நிலமும் தன்னுடைய வளத்திலிருந்து குறைந்து விடும் என்று அவர் சொல்லியிருப்பதை நாம் ஆழ்ந்து ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் 8 நிமிடங்கள் இருக்கு. வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர் என்று இறுதி குறட்பாவாக ஒரு அதிகாரத்தினுடைய முத்தாய்ப்பு குறட்பாவாக இதை கொண்டு வந்து காட்டியிருக்கின்றார். இந்த இறுதியில் வரக்கூடிய முத்தாய்ப்பு குறட்பாக்கள் 10வது குறட்பாக்கள் செய்திகள் சொல்லுவது ரத்தின சுருக்கமாக எல்லா செய்திகளும் கொண்டு வந்து அதை வைத்திருப்பார். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் இசையோடு வாழ்ந்திருக்கிறார்களா என்று வள்ளுவர் யோசித்திருக்கிறார். இல்லை, சிலரை தவிர பலர் இசையோடு புகழோடு வாழ்வது இல்லை என்று வள்ளுவர் உணர்ந்திருக்கிறார் அவருடைய காலகட்டத்திலேயே. இனி வரும் காலகட்டங்களிலே மக்கள் தொகை பெருகும், ஆனால் இந்த இசை என்கின்ற அந்த ஒரு செயலானது குறையும் என்று நினைத்துத்தான் வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர் என்று வாழ் என்கின்ற அந்த ஒரு சொல்லாடலை 4 இடங்களிலே கொண்டு வந்து இவர் வாழ்வார், இவர் வாழ மாட்டார், இவர் வாழ்ந்தும் பயனில்லை என்பதையெல்லாம் கொண்டு வந்து காட்டுவதாக நாம் பார்க்கின்றோம். சமூகத்திலே எல்லோரும் சிறந்து விளங்குவது இல்லை. பிறந்தவர்களில் சிறந்தவர்கள் ஒரு சிலரே, பலர் இருந்து விட்டு போகிறார்கள் பெயரளவில் என்பதாகத்தான் வள்ளுவர் சிந்தித்து வசை இல்லாமலாவது வாழ பழகிக்கொள் என்று காட்டியிருக்கின்றார். இசை இல்லாமல் நீ வாழ்ந்திருந்தால் உன்னை வாழ்ந்தவனாகவே நான் கருத மாட்டேன், வாழாதவனாகத்தான் நான் கருதுவேன் என்று அவர் தெரிவிப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆக வள்ளுவர் பெருந்தகையினுடைய இந்த செய்திகளை ரொம்ப நுணுக்கமா ஆழ்ந்து அறியணும் அப்படின்னு பொழுது இசைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற வள்ளுவர் பெருந்தகை வசை இல்லாம வாழ்வதையும் அவர் காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். தம்மை பிறர் இயலாமல் வாழக்கூடிய வாழ்க்கையே ஒரு சிறந்த வாழ்க்கை. புகழ் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை அது உயிரோடு வாழ்ந்தாலும் வாழாத வாழ்க்கையாக கருதப்படுகிறது. எதுதான் வாழ்க்கை, எதற்காக நாம் வாழ்கிறோம்? இவை நமக்குள் அடிக்கடி எழும் கேள்விகள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள உண்ணல், உறங்கல், இன்புறுதல், இது மட்டும் வாழ்க்கை அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். வாழும் காலத்தில் இகழ் என்கின்ற பழி நீங்கி பெயர் விளங்க வாழ்வதுவே வாழ்க்கை என்று வள்ளுவர் கூறுவது இந்த வாழ்க்கை குறித்த எளிதான விடையாக நாம் பார்க்கின்றோம். இகழ் ஒழிய, வசை ஒழிய என்பது தன் மீது கெட்ட பெயர் நேர்ந்திடாமல் காப்பதை சொல்கிறது. விளங்க என்பது நல்ல பெயரை எடுத்து வசை. ஆக நற்செயல்களினாலும் நற்குணங்களினாலும் புகழ் ஈட்ட முடியும். தீய குணங்களை விளக்கி தீய செயல்களை செய்யாமல் இருந்தால் இகழ்ச்சி உன்னை அண்டாது. இதைத்தான்
வசை ஒழிய என்று வள்ளுவர் பெருந்தகை நமக்கு காட்டியிருக்கின்றார். ஆக உயிரோடு இருந்தாலும் வாழ்பவர் யார் வாழாதவர் யார் என்ற கேள்விக்கு விடை சொல்வதைப் போல இந்த குறட்பா நமக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறது. வசை ஒழிய வாழ்வார் உயர்வேதுவார், இசை ஒழிய வாழ்வார் இழிவெய்துவார். வாழ்தலும் வாழாமையும் நற்பெயர் பெறுவதில் அமைந்து கிடக்கிறது என்பதுதான் இந்த குறளிலே நாம் பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. புகழ் பிறர் இகழாமல் வாழக்கூடியவரே உயிரோடு வாழ்பவர், புகழ் கெட வாழ்கின்றவர் உயிர் வாழாதவர் என்கின்ற செய்திகளை எல்லாம் நமக்கு தருவதன் மூலமாக இந்த 3 குறட்பாக்களிலே வள்ளுவ பெருந்தகை புகழுக்கும் பழிக்கும், அந்த வசைக்கும் இசைக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார், எதை அவர் புகழாக கருதி இருக்கின்றார். வள்ளுவ பெருந்தகைக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தவர்கள் உடல் வலிமையை, ஆற்றலை, போர் திறமையை, கலை திறமையை இசை என்று காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் வள்ளுவர் விரும்பியதோ சமூகத்திலே கொடுப்பவர் குறைவு, பெறுபவர் மிகுதி. கொடுக்கின்ற செயல் எல்லாராலும் முடியும். கொடுக்கின்றவருடைய புகழைத்தான் எல்லோரும் தயங்காமல் தாங்கி நிற்பர், தூக்கிச் சொல்லுவர். இவற்றையெல்லாம் உணர்ந்துதான் வள்ளுவ பெருந்தகை ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்று தொடங்கி வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர் என்று காட்டியிருக்கின்றார். இந்த வசை என்று நாம் பார்க்கின்ற பொழுது இசை எந்த அளவுக்கு மிகுதிப்படுத்த வேண்டும், நம் வாழ்க்கைக்கு பிறகு அந்த இசையை பொறுத்துதான் நாம் வாழ்ந்தோமா இல்லையா என்பது மதிப்பீடு செய்யப்படும் என்றெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட ஒரு வசை சொல் ஒட்டுமொத்த இசையும் அழித்துவிடும் என்று இசையை காட்டிலும் ஆற்றல் மிக்கதாய் வசையை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். இதுகாரம் நாம் பார்த்து கொண்டே வந்தோம். இசை என்பதை வள்ளுவ பெருந்தகை எதை சொல்ல விரும்புகின்றார், எதற்காக அந்த இசை என்ற சொல் மீது அவருக்கு அவ்வளவு ஆர்வம் வந்தது, அந்த இசை என்பதை 6 இடங்களில் பயன்படுத்தினாலும் பெரும் புகழ் என்று அதுக்கு பெயர் இருந்தாலும் கொடுப்பதினால் பெறக்கூடிய இசையை அவர் விரும்பியிருக்கிறார் என்று பார்த்து வந்தோம். ஆனால் ஒரு சில செயல்களின் மூலமாக வாழ்நாள் முழுவதும் பழி சுமந்தவர்கள் இந்த உலகத்திலே நிறைய இருக்கிறார்கள். வீணை கொடியோன் என்று பலராலும் புகழப்பட்ட ராவணன் அந்த வசை தரும்படியான ஒரு செயலை செய்து விடுகிறான். அவனுக்கு காலம் முழுக்க பழி இருந்து கொண்டே அல்லவா இருக்கிறது. கொடுத்து கொடுத்து சிவந்தவனாக இருக்கின்ற கர்ணனும் கூட தன் தம்பிமார்களோ எதிர்த்து நின்றான் என்ற பழியை அல்லவா சுமந்து கொண்டு இருந்தான். ஆகவே பலகாலம் சேர்த்து வைத்த செல்வம் ஒரு நிமிட நேரத்திலே சூதாட்டத்திலே இழந்து விடுவதை பார்த்திருக்கின்றோம். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புவின் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வதை பார்த்திருக்கின்றோம். பலகாலம் நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வம் ஒரு சூதாட்டத்திலே இழந்து விடுவதைப் போல நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகும் மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த இசையை தக்க வைத்துக் கொள்ள பழி இல்லாமல் வசை இல்லாமல் வாழ வேண்டியது கடமையாக இருக்கிறது என்று காட்டியிருக்கின்றார். அந்த ஒரு வாழ்க்கையை வலியுறுத்துகின்றார். இசைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கின்ற வள்ளுவ பெருந்தகை இசை எப்படியெல்லாம் பெற வேண்டும் என்று வழிகாட்டிய வள்ளுவ பெருந்தகை இறுதியிலே இந்த ஒரு வசை 100 இசையை கெடுத்து விடும், உன் வாழ்நாள் இறுதியில் நீ பெறுகின்ற அந்த ஒரு வசை கூட உன் வாழ்வை சூரியமாக்கி விடும் என்று காட்டியிருக்கின்றார். பல நேரங்களிலே செல்வாக்கு பெற்றிருப்போம். இந்த இசைக்கு பல்வேறு சொல்லாடல்களை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். விளம்பரம், ஃபேமஸ் என்று அந்த இசைக்கு விளம்பரம் என்று இருக்கிறது. கீர்த்தி என்ற ஒரு சொல்லலை நாம் பயன்படுத்தி வந்திருக்கின்றோம். அப்படி கீர்த்தி, சீர்த்தி, சீர் என்றெல்லாம் அந்த சொல்லுக்கு பல்வேறு நிலைகள், படிநிலைகள் இருந்து வருகின்றதை அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய நூல்களிலே எழுதி வந்திருக்கிறார்கள். அந்த இசை என்பது 8 படிநிலைகளாக இருக்கின்றது. அந்த 8வது நிலையைத்தான் இசை என்ற சொல்லை ஒருவன் பெற முடியும் என்றும் நான் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை பெருஞ்சித்திரனார் அவருடைய உரையிலே இந்த செய்தியை இப்பொழுதுதான் சமீபத்திலே பார்க்க நேர்ந்தது. இசை என்பது இறுதி படிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது.
அதற்கு முன்பாக விளம்பரம் என்று பார்க்கிறோம். பெயர், அவன் பெயர் எடுத்துட்டான்பா, பெயரை சம்பாதிச்சிட்டான்பானால அது புகழ்தான். கீர்த்தி பெற்று விட்டான், மூர்த்தி சிறிதானும் கீர்த்தி பெருசு, இப்படிலாம் சொற்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய இறுதி நிலைத்தான், பெரும் புகழைத்தான் இசை என்ற ஒரு வார்த்தையாலே நாம் அறிகிறோம். அந்த இசை எவ்வளவு உயர்ந்தது சிறந்தது என்பதை வள்ளுவர் அழுத்தம் திருத்தமாக நமக்கு தெரிவித்து தந்தார். அந்த இசையை காட்டிலும் இகழ்ச்சி வலிமை உடையது, நல்லதை விட தீயதற்கு வலிமை அதிகம் என்று சொல்வதைப் போல எல்லா நன்மையையும் அழித்து விடக்கூடிய ஆற்றல் வலிமை வசைக்கு உண்டு. அந்த வசைக்கு பயந்து வசைக்கு அஞ்சி வாழ்வது சிறந்த வாழ்க்கை. எல்லாத்துக்கும் பயப்படாம வாழறது வாழ்க்கை அல்ல. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்பதைப் போல இசையை பெற வேண்டும். அதற்கான வாய்ப்பு வசதிகளை சொல்லி தந்தார். வசையில்லாமலாவது வாழ வேண்டும் என்று எச்சரிக்கை தருகின்றார். அந்த இகழ்தற்குரிய அந்த இகழ்ச்சியானது நம்மை எங்கு போய் சேர்த்து விடும் என்று சொன்னால், புகழுக்கு எப்படி நீண்ட நெடிய கால்கள் இருக்கின்றனவோ, நம்முடைய இந்த பூத உடல் அழிந்து விட்டாலும் புகழ் உடலை இசை சுமக்கிறதோ, அதை போல வசையும் நம்முடைய பூத உடலுக்கு, இறந்த பிறகு கிடைக்கின்ற அந்த உடலுக்கு ஒரு சாவுமணி அடித்ததை போல இருக்கும் என்பதை சொல்லி, இசையோடு வாழ்வது எளிமையானது, பிறருக்கு கொடுப்பதினால் பெறுகின்ற இசை உயர்ந்தது. இதை வள்ளுவ பெருந்தகை நமக்கு தந்திருக்கின்றார். அதற்கு முன்பிருந்த காலகட்டங்களில் எல்லாம் வீரத்தினால் பெருகுவதை இசை என்று சுட்டி காட்டியிருந்தார்கள். ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக தருவதை வாழ்த்தி இருந்தார்கள். ஆனால் வள்ளுவர் சமுதாயத்தில் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு செயல் ஒன்று இருக்கிறது. கொடுப்பவர் குறைவு, பெறுபவர் மிகுதி. இனி வருகின்ற காலங்களில் இந்த விகிதாச்சாரம் இருந்து கொண்டே இருக்கும். கொடுப்பதை போல சிறந்தது வேறு இல்லை, அது எளிமையானதும் கூட. ஏனென்று சொன்னால், அருமையிலும் எளிமை என்று இறைவனை நாம் பார்க்கின்றோம். அருமையிலும் எளிமை, அந்த எளிமையானது கொடுப்பதினால் வருகின்ற புகழ் மிகுதியானது. தொடர்ந்து எல்லோராலும் புகழக்கூடிய ஒன்று. இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்று வள்ளுவ பெருந்தகை காட்டிவிட்டார். ஆனாலும் நாம் மிதிவண்டியில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் கால்களை அழுத்தி அழுத்தி நம்முடைய வேகத்தை கூட்டி இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்கின்றோம். அதை காட்டிலும் முக்கியமானது நம்முடைய நிலை தடுமாறாமல் கீழே விழுந்து விடாமல் பயணிப்பது. எல்லோராலும் மிதித்து இலக்கை அடைந்து விட முடியும். அந்த பேலன்சிங் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை தடுமாறாமல் வாழக்கூடிய வாழ்க்கை, அதுதான் அந்த மிதிவண்டியில் ஓட்டுவதில் முக்கியமாக சால சிறந்ததாக இருக்கிறதை போல இசையோடு எல்லோரும் வாழ முயல வேண்டும். வசை இல்லாமல் வாழ்வது, இகழ்ச்சி இல்லாமல் பழி இல்லாமல் வாழ்வது என்பது தலையாய ஒன்றாக கருதி இந்த இசையையும் வசையையும் வள்ளுவ பெருந்தகை வாய்ப்பாகவும், இசை என்பது நமக்கு கிடைத்த வாய்ப்பாகவும், பழி என்பது சாபமாகவும் இங்கு காட்டியிருக்கின்றார். நாம் கடந்த காலத்திலே விலங்காக இருந்தோம், நடைமுறையிலே நூல்கள் பல கற்று மனிதனாகின்றோம். எதிர்காலத்திலே மனித நிலையும் கடந்து சான்றோர் நிலை அல்லது தேவநிலை, முக்தி நிலை என்று அடையப் போகின்றோம். இந்த மூன்று நிலைகளிலே இந்த மனித நிலையிலிருந்து அந்த தேவ நிலைக்கு அடைவதற்கு இதெல்லாம் வாய்ப்பு, இசையெல்லாம் வாய்ப்பு. அதுவே பழின்னு வந்துட்டா மீண்டும் அந்த விலங்கு வாழ்க்கைக்கு போயிடுவோம். இந்த மூன்று நிலைகளிலே நடுவில் நம்ம வாழ்ந்து வாழ்க்கையானது இருக்கிறது. நீ புகழ் வேண்டுமா பழி வேண்டுமா என்பதை சிந்தித்துக்கொள் என்பதை போல எச்சரிக்கை செய்வதாக வள்ளுவ பெருந்தகை, இசை அதை காட்டிலும் கொடுமையானது. இசை என்பது வரமாக கிடைத்தால் பழி என்பது உனக்கு சாபமாக இருக்கும். உன் வாழ்க்கை வரமாக்குவதோ சாபமாக்குவதோ உன் கையில் இருப்பது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த அளவிலே தங்களுடைய அன்பான இந்த வாய்ப்புக்கும் செவிமடுத்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன்.